1050 ரூபாய் எடுத்தாங்க. இந்த மாமண்டூர்ல கரண்ட் பில்லு கட்டலாம். நானும் ஊருக்கு கரண்ட் ஆபீஸ் தெரியுமா? என்னால ஓடினீங்க யார் யாரையோ கேட்கல, ஒரு ஆளும் வழி சொல்லல. 1050 ரூபாய் எடுத்தாந்துகள். ஆபீஸ் எங்க இருக்குன்னு கேட்கணும், பணத்தை கட்டணும், பில்ல வாங்கணும். ஏதோ ஒரு மேடம் உட்காந்துருக்காங்களே, போராளே 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 போல வந்தாரு இருக்கிற கண்ணமாவும் மனதுக்குள்ளே என்னமா கண்ணமா வசதியா இருந்தா போலாமா? அதோ மழை காலத்துல இங்கிலீஷ் தெரியாதா? நான் இங்கிலீஷ்லயே வாய வைக்கிறேன். இன்னும் எது எதுல வாய வைப்பேன்னு தெரியாது. ஹலோ மேடம், உங்க பேர் என்ன? அது வந்து 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 ஐயோ உடம்பு டயர்டா சொன்னா உங்க வாய் வலிக்காதா? உங்க பேர் என்னங்க? என்னுடைய பெயர் தான் கச்சிலை. நச்சிலை அடுத்த மாசம் ராமா பிள்ளைகள் எங்கிருந்து வர தெரியுமா? அமெரிக்கா டோரா பூரா மலை அங்க போலீஸ் அதிகமா இருக்குது. சும்மா வரல மேடம். 1050 ரூபாய் பணம். 1050 மேடம், உங்களுக்கு வாயே இந்த அகலமா கேட்கணும்னா வாழை போற இடம் நல்லா பெருசா சொல்றேன். 1050 ரூபாய் சும்மா இருந்தாரு. கரண்ட் பில்ல கட்டலான்னு யார் யாரையோ வழி கேட்டு கரண்ட் ஆபீஸ் எந்த இருக்கிறது தெரியல. புரியல மேடம். கரண்ட் ஆபீஸே இதுதான். நான் கரண்ட் பில்ல இதுதானா கட்டணும். கவுண்டர் இது உள்ளத்தானா இருக்குது. கவுண்டர் உள்ள கைய வச்சா கையை மாட்டாது. ஓப்பன் ஏவா போட்டாது. பரவாயில்ல மேடம், கரண்ட் ஆபீஸ் வந்துக்கிறேன். நான் போய் கியூல நிக்கிறேன். கரண்ட் ஆபீஸ்ல எழுதுற கஸ்டமர் என்னவோ சந்தேகமா இருக்குது. ஐயோ 1050 நிமிஷம்
எந்த ஆபீஸ்ல நான் உட்கார வைக்கிறாங்க எனக்கு நான் ஒரு சந்தேகமா அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனாலும் பெங்களூர் இருந்து வந்துருக்கீங்க. பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? ஸ்வீட் சாப்பிடுறீங்களா? ஆலிக்ஸ் பூஸ்ட் போன்விட்டா இல்லன்னா மிரண்டா. மிரண்டாவா? நீ கேட்கறதுலயே நான் மிரண்டு போய்க்கிறேம்மா. கரண்ட் ஆபீஸ்ல மிரண்டா கொடுக்குறாங்க 1050 நிமிஷம். மேடம், எனக்கு ஒரு சந்தேகம். கரண்ட் ஆபீஸ்ல எப்பங்க ஆம்பளைங்களா இருப்பாங்க, மன கப்ப ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்காதான். இந்த கரண்ட் ஆபீஸ்ல வரக்கூடிய ஆண்கள் தான் ஏமாற ஏறுவாங்க. அப்படியே நானே கப்ப ஏறினா கூட உள்ள லெக்கின்ஸ் பேண்ட் போட்டுட்டு இந்த தொடையோட ஓட்டி நடந்தேன். ஆமா, லெகின் பேண்டா? லெகின் பேண்ட்டை போட்டுக்கிட்டு நீங்க மன கம்பெனி ஆயிருந்தீங்கன்னா மேல ஏறின பிறகு பேண்ட் டமான்னு ஷாக்கு உங்களுக்கு அடிக்காது மேடம். நின்று நாங்க பாக்குறப்ப நான் உள்ள போட வேண்டியதான் போட்டுட்டு தான் இருப்பேன். நீங்க போட்டா எனக்கு என்ன, நீங்க போடலன்னா எனக்கு என்ன. 1050 நிமிஷம். ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, சப்போட்டா. பால் சப்போட்டா பழம். கரெக்டா ஆபீஸ்ல பழம் கொடுக்குறாங்க. ஓ, கரெக்ட் ஆபீஸ்ல 1000 பத்தியா? ஆமா, 1000 எல்லாம் கட்டிட்டீங்களா? ஒருத்தர் அடிச்சுட்டீங்க, பூஜை போட்டீங்க. இப்பதான் போடணும். நான் ஒன்ன பண்ணி அடிச்சேன். பூஜை பண்ணி ஆட்ட தெரியாதா? அவ்வளவு வேகமா ஆட்டீங்கல்ல மேடம். கரெக்ட் ஆபீஸ் கவுண்டர் ஓப்பன் ஆச்சுங்களா? இதான் ரொம்ப அடி வாங்கிது. புது சொம்பு நினைச்சுட்டாங்க நாங்க கம்பெனில சேர்த்தோம். இது உதவாங்கின பழைய சொம்பு போடுது. சொம்பு உள்ள நாங்க எது மோரம் குடிக்கிறதுக்கு மோர் இருக்குங்க. கரண்ட் ஆபீஸ்ல மோர் கொடுவாங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகமா இருக்குது. கரண்ட் ஆபீஸ் சரி மேடம், ஆயுத பூஜைன்னு வேற சொல்றீங்க. மோர் வேற, மோர் ஒரு மாடு அடிக்கல. மாடு வெயில் நின்றுதா? சரி பாடும் சீக்கிரமா துப்புடி சேரும். அப்படியா?
கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு நான் உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குதே. 1050 ரூபாய் பணத்தை கட்டிட்டேன். நான் பைத்தியக்காரனா, நான் எதுக்கு செஞ்சிருக்கேன்? என் பேண்ட் சட்டை 1050 ரூபாய் பணம். என்ன 12 மணி காட்சி மாதிரி அடிச்சுக்கிறேன் என்ன? தாங்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். மேடம், பேண்ட் சட்டெல்லாம் போட்டு வந்துடுறதா? அதெல்லாம் துவைச்சு காய போட்டுருக்கு. கரெக்டா ஆபீஸ்ல துணி கொடுவா தோய்க்கிறான். பரவாயில்ல மேடம், 1050 ரூபாய் எடுத்தாங்க. கவுண்டர் உள்ள போச்சு. போன மாதிரி தெரியல எனக்கு. தெரிஞ்சுங்களா? பணத்தை கட்டிங்களா? அப்ப பில்லு கொடுங்க மேடம். இல்ல ஏய், என்ன? ஏன் தரப்புன்னு சொல்றேன். நீ பணம் கொடுத்தியா? நான் ஸ்கூல்ல வச்சேன்னா அது உள்ள போச்சா? ஒரு பண்ண கரெக்ட் ஆஃப் அவுட் ஆஃப் நெட்வொர்க் சர்வீஸ் வருதுடா. கரெக்ட் ஆபீஸ்லயே கரெக்ட் கிடையாது. அப்ப என் பில்லு எப்பதான் வரும்? அப்ப வந்தா நான் வாங்கி போறேன் மேடம். ஏய், அது யார் தெரியுமா? கரெக்ட் ஆபீஸ் தானே? நான் யாருக்கு தெரியாமலே எடுத்து வந்து 1050 கொடுத்து ஏமாந்தது. என்ன ஏமாந்தன்னு சொல்லாத. எனக்கு ஆட்டோ தொக்கு வர மாதிரி இருக்குது. இதுக்கான புண்ணிய செத்து சொல்லிடா. நான் செத்து பாக்காதீங்க மேடம், இந்த பாருங்க, பணத்தை எடுத்தாந்து கட்டிக்கிறேன். ஏன் பில்லு கொடு. ஏய், ஊர் அப்பால வா. யார் தெரியுமா? நான் கரெக்ட் ஆபீஸ்ல மூஞ்செல்லாம் காட்டுறாங்க. ஏய், காட்டு வேண்டா. மூஞ்ச காட்டு என்ன போறேன்? யாராவது எதை வச்சு காட்டுறா? காட்டுடா. காட்டுவேன். ஏய், நான் தொக்கு ரவுடி படுத்துக்குமா? நான் யார் தெரியுமா? யார் தெரியுமா? கரெக்ட் ஆபீஸ் தான். பணம் இருந்தால் தான். பணம் இருந்தால் தா, இல்லை என்றால் சி. இல்லை என்றால் சி. சி. தாசி. யா தாசிடா. தாசினா செவியா தானே? செவியா உனக்கு 1050 ரூபாய் கட்டுங்க. அப்ப என் பொண்ணு போயிட்டாவா? செவியா மேடம், செவியா செவியா ஒன்றும் தெரியாத 1050 ரூபாய் கட்டு. என் பணம் போயிட்டா ஓ சீனிவாசா பிள்ளை இல்லாத போனா எப்ப பீச்சு கயிற பிடிக்க போடுவாங்க. நானும் எலும்பு பணம் இல்லாத போனா ஊர்ல நாய் கூட மதிக்காது. அப்படியா? எல்லாரும் பீச்சு கயிறு பருப்ப பிடிக்க போட்டுருப்போம். அதனால வீட்டுல போனா வேலை இருக்காது. இங்கே எதனா வேலை இருந்தா கொடுக்க மாதிரி இல்லையா? நான் மறிச்சு அப்படியே வீட்டுல என்ன வேலை
இன்னைக்கு நான் நம்ம முதல்ல டோக்கன் போட்டுக்கிறேன். அவங்கள ஒரு ஆளா உள்ள நீ டோக்கன் போடணும். ஒரு ஆளா டோக்கன் போடணுமா? நான் அமெரிக்காவில இருந்து வந்த வேகன்னா என் பேச்சு நாட்டு எவ்வளோ விடுறேன். அம்மா இந்த வேலைக்கு பேர் என்ன? நாப்பூர் மாமா வேலை. செருப்பாடு நாகூர் மாமா வேலை. அவன் பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்க 1050 ரூபாய் கட்டி தெவில விட்ட சாப்பிடுவாங்க. நான் ஒரு சாப்பிடுவேன். அதேதான் நீ ஒரு டாபுருதான். நீ ஒரு டாபுருதான். நீ ஒரு டாபுருதான் டாபுருதான் டாபுருதான். போடா பழைய அழுகுது அவனுக்கு. ஏண்டா ஏன் இந்த கொடுத்து ஆம்பளை ஒரு மரியாதையா போனிக்கிட்டியா மானத்தை வாங்காத நீ. முன்னாடி செவியா வாய் 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 போய் போடு பாரி அப்புறம் பேர் திட்டி கிடையாது. இந்த பக்கம் எல்லாம் சொல்லி வேண்டாம். உன் பேர் நம்ம திட்டியா 1000 ரூபாய் விஜயா நீ உட்காரு ரேட்டு நானும் சொல்லு கைட்டு கூட யாரா இருப்பாங்க. சட்டி சுட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சு சுட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சு சுட்டதடா பணம் எல்லாம் போகுது. எவ்வளோ உடல் தெரியாத 1050 ரூபாய் கட்டிட்டு மாமா காதலியா யார் அவள்?
கட்சியில மூக்காதையா பையன் நமக்கு முன்னாடியே காட்சி கட்ட மரண விழாவாக இருக்க வேண்டும். அதுக்கான வழிமுறை ஆவது பெண்ணால் அழிவது பெண்ணால் சாவது பெண்ணால் சகலவை எண்ணால் ஒரு பெண் இருந்தால் இதே விழால் வீடை விற்கலாம் அதே விழால் ஆமா மன்னர் அரசவில் நாம் இருவரும் அண்ணன் தங்கை போல் நடிக்க வேண்டும். நடித்துதான் இந்த நாட்டையே கைப்பற்ற வேண்டும். புறப்படும் இருக்கின்றது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது.